ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்ட்டில் பூண்டு சுட்ட துவையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், இட்லி, தோசை இது கூடலாம் அசத்தலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இது மாதிரி லாங் குல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கணும். பூண்டை எடுத்து இதில் குத்தி ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு சுட்டு எடுத்துக்கணும். கேஸில் சுட்டு எடுக்காமல் நெருப்பில் சுடுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும். பூண்டை தோல் உரிக்காமல் அப்படியே தோலோடையே சுட்டு எடுத்துக்கணும். நல்லா ரொட்டேட் பண்ணி எல்லா பக்கமும் தீயில படுற மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இந்த ஸ்டிக்குக்கு பதிலாக நீங்கள் நைஃப் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிக்கு டேரெக்டாக ஹீட்டில் பட்டுச்சுன்னா அப்படியே டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த ஸ்டிக்கில் பண்ணும்போது கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணி நம்ம சுட்டுட்டு இருக்கும்போது தீ பிடிக்கிற மாதிரி ஆகும். அதில் அந்த டைமில் அதை ஊதி விட்டுக்கணும். எல்லா இடங்கள்லையும் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகணும். அதாவது ஈவனாக சுடணும். இது மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா இடங்களும் ஈவனாக இருக்க மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். இதை அப்படியே ஸ்டிக்கோட ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். வேறு ஒரு ஸ்டிக்கில் புளியை நல்லா ஈவனாக தட்டி எடுத்துகிட்டு குத்தி விட்டுக்கலாம். இதை அப்படியே லைட்டாக மைல்டாக எப்படி நம்ம பூண்டு சுட்டோமோ அதே மாதிரி தீயில காமிச்சு சுட்டு எடுத்துக்கணும். தீயில நல்லா ரொட்டேட் பண்ணி எல்லா இடமுமே தீப்படுற மாதிரி நல்லா எல்லா இடங்களுமே சுட்டு எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குட்டி பூண்டு தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கோம். அது சுடுறதுக்கு 2 நிமிஷம் ஆச்சு. இந்த புளி சுடுறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். வீடியோ அப்படியே ரியல் ப்ராசஸ் அப்படியே காமிச்சிருக்கேன். புளியிலையும் தீ பிடிக்கிற டைமில் நம்ம டக்குன்னு ஊதி எடுத்துடணும். அந்த காலத்தில் இதே மாதிரி எல்லா பொருளையுமே சுட்டு துவையல், சட்னி இப்படி செய்வாங்க. இதையும் பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். வேறு ஒரு ஸ்டிக் எடுத்து சிகப்பு மிளகாயை இதே மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் நெருக்கமாக குத்தி எடுத்துக்கலாம். நான் 6 மிளகாய் குத்தியிருக்கேன். இன்றைக்கி ஒரு குட்டி பூண்டு தான் நம்ம எடுத்து சுட்டு வச்சுருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 மிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய பூண்டாவோ அல்லது நிறைய பூண்டு 2, 3 சுட்டாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்து சுட்டுக்கோங்க. மிளகாய் சுடுறதுக்கும் 1 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். கொஞ்சம் நெடி ஏறும். அதனால் சிம்மில் வச்சுட்டு பார்த்து தள்ளி இருந்து செய்யுங்க. இதுவும் இந்த ஷார்ப்பான பகுதியெல்லாம் ஃப்ரை ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த உள்ளே ஃப்ரை ஆகும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு தீ பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் உடனடியாக ஊதிடுங்க. இது கூட தக்காளி சேர்த்து செய்கிறதா இருந்தால் தக்காளியை கூட நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம வதக்கி வறுத்து செய்கிறத விட இந்த மாதிரி சுட்டு செய்கிறது கொஞ்சம் குயிக்காகவே முடிஞ்சிடுது. பூண்டு வதக்கிறது அப்படின்னா எப்படியும் சிம்மில் வச்சு 3 to 4 மினிட்ஸ் நம்ம வதக்குவோம். பூண்டு மட்டுமே 2 நிமிஷத்தில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வேறு ஒரு ஸ்டிக் எடுத்து தேங்காய் பீஸ் நம்ம குத்திக்கலாம். தேங்காயும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணால் நல்லா வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் தேங்காய் சேர்த்து செய்யாமல் கூட செய்யலாம். இன்றைக்கி நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. தேங்காவுமே ஒரு 40 செகண்ட்ஸில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் வச்சுட்டு இன்னொரு பீஸ் தேங்காய் தேவைப்படுறதுனால நான் தனியாகவே ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரெண்டையும் ஒன்றா குத்தும்போது பிஞ்சு வந்துடுது. ஏன்னா உள்ளே குச்சி பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் இது தனியாக இப்போ 2வது முறை ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காவுமே கொஞ்சம் க்ளோஸில் காமிச்சோம் அப்படின்னா டக்குன்னு எரிஞ்சிரும். ஊதி எடுத்துருங்க. ஒரு முறை எரிஞ்சால் பரவாயில்ல, அடிக்கடி எரிய விட வேண்டாம். அதே மாதிரி இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இது மாதிரி நைஃபை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சுட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பிளேட்டில் வச்சு ஆற விட்டுருக்கேன். பூண்டு சுட்ட உடனே அது மேலே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கங்க. சூடாக இருக்கும் பொழுதே நீங்கள் புளி சுடும் பொழுது தேவையான அளவு உப்பை புளியில் ஒத்தி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு குச்சியில் குத்தி சுட்டு எடுத்தால் உப்பும் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஆறின பிறகு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டை மாத்திரம் மேலே ரொம்ப கறி இருக்க தோலை லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு இது சூப்பர் டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த துவையலுக்கு நீங்கள் தாளிக்கவோ வதக்கவோ வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணலாம். நல்லா சுட்டு செஞ்சுருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு 5 நாள் வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துவையில் ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் தோசை, இட்லி அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்களில் செய்யக்கூடிய எல்லா தோசை வகைக்கும் இது ரொம்ப மேட்ச் ஆகும். வெந்தய தோசை, இலையை பயன்படுத்தி செய்யக்கூடிய முடக்கத்தான் தோசை, கருவேப்பிலை தோசை, செம்பருத்தி இலை தோசை அதுக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கன்னா ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வணக்கம்.